சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். பிள்ளையானால் கோட்டாபேவுக்கு ஏற்பட்ட பதற்றத்திற்கு கிடைத்த பதில். யாழ்ப்பாணத்தில் விரைவில் கைதாகப் போகும் அரசியல்வாதிகள். அனுரவுக்கு எதிரான முறைப்பாடு, மௌனம் காக்கும் ஆணைக்குழு, வெடிக்கும் சர்ச்சை. ஈஸ்டர் ஞாயிறு தேவாலயங்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு வழங்க பணிப்புரை. உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். தொடர்வன விரிவான செய்திகள். கடந்த சில நாட்களாக தென்னிலங்கை மற்றும் தமிழ் தரப்பு அரசியல் களத்தில் பிள்ளையானுடைய கைது மற்றும் அவருக்கு வழக்கறிஞராக உதய கம்மன்பில களமிறங்கியுள்ளமை பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 8ஆம் தேதி மட்டக்களப்பில் உள்ள அவரின் அலுவலகத்தில் பிள்ளையான் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தார். 2006ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்ட சம்பவம் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக காவல்துறை தெரிவித்தது. இதையடுத்து முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் 72 மணி நேரம் தடுத்து வைக்கப்பட்டு பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டது. இதன்பின் கடந்த 12ஆம் தேதி பிள்ளையானை மேலும் விசாரிக்க 90 நாள் தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டதாக குற்றப்புலனாய்வுத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் பின்னணியில் பிள்ளையான் தரப்பில் வழக்கறிஞராக உதய கம்மன்பில களமிறங்கியுள்ள நிலையில் கடந்த 15ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் முன்னிலையில் இருவருக்கும் இடையில் உரையாடல் இடம்பெற்றது. இதில் கண்ணீர் மல்க பிள்ளையான் வாக்குமூலம் அளித்ததாக உதய கம்மன்பில தெரிவித்தார். இவ்வாறு உதய கம்மன்பில கருத்து பிள்ளையானின் வாக்குமூலம் இடம்பெற்ற அரசியல் நகர்வு, பிள்ளையானின் அரசியல் எதிர்காலம், கைதின் முக்கிய காரணம் என்பவை மக்கள் மத்தியில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளன. யாழ்ப்பாணத்தில் ஊழல் மோசடியில் ஈடுபட்ட அரசியல்வாதிகள் மிக விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக ஸ்ரீலங்காவின் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர தெரிவித்தார். யாழ்ப்பாணம் நல்லூரில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொண்ட உள்ளூராட்சி மன்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு நிகழ்த்தும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் கடந்த காலப்பகுதியில் ஆழ்கடத்தல் ஊடகவியலாளர்களை அச்சுறுத்திய அரசியல்வாதிகள் அச்சமடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். எவரையும் பழிவாங்கும் எண்ணம் எங்களுக்கு கிடையாது. ஆனால் பொதுமக்களின் சொத்துக்களை திருடி மோசடி செய்தால் அவர்களை கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்தும் கடப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. அதை நாங்கள் செய்கிறோம். அவர்களுக்கு தண்டனை வழங்குவதா இல்லையா என்பதை தீர்மானிப்பது நீதிமன்றமாகும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியிருந்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நெருங்கி வரும் நிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழு சுதந்திரத்தை இழந்து அரசாங்கத்துக்கு பயந்து விசுவாசமாக செயற்பட்டு வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது. ஜனாதிபதி அனுர தேர்தலில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு அறிக்கையை வெளியிடவுள்ளதாக தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு முறைப்பாடு அளித்து 15 நாட்களாக தேர்தல் ஆணைக்குழு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது வெளிப்படையாக தெரிவதாக அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்தார். உள்ளூராட்சி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெல்லாத நிறுவனங்களுக்கு அரசு நிதியை ஒதுக்குவதை பரிசீலிக்க வேண்டியிருக்கும் என்ற ஜனாதிபதியின் கூற்று தீவிரமானது என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு ஆரம்பத்தில் இருந்தே இந்த விடயத்தில் மௌனம் காத்து வருவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு கிழமையை முன்னிட்டு மத அனுஷ்டானங்களை நடத்தும் தேவாலயங்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகளை இலங்கை காவல்துறை அறிவித்துள்ளது. அதன்படி வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு மத சேவைகள் நடைபெறும் என காவல்துறை தெரிவித்துள்ளது. எனவே பக்தர்களின் பாதுகாப்புக்காக சிறப்பு காவல்துறை பாதுகாப்பை செயல்படுத்துமாறு பதில் காவல்துறை அதிபர் பிரியந்த வீரசூரிய அறிவுறுத்தியுள்ளார். இந்த காலகட்டத்தில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் தேவாலயங்களை அடையாளம் கண்டு அந்த பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு அவர் காவல்துறைக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். உயிர்த்த ஞாயிற்றுக்கிழமை பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக காவல்துறை விசேட அதிரடிப்படை மற்றும் முப்படை வீரர்கள் பணியில் ஈடுபடுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2019 ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களின் குற்றவாளிகள் யார், அந்த கொடூரமான செயலுக்கு உதவியவர்கள் மற்றும் உடந்தையாக இருந்தவர்கள் யார் என்பதை கண்டறிவது அவசரமான விடயம் என இலங்கையில் உள்ள கத்தோலிக்க ஆயர்கள் மாநாடு ஈஸ்டர் பண்டிகைக்கான சிறப்பு செய்தியில் வலியுறுத்தியுள்ளது. இந்த ஈஸ்டர் பண்டிகை 2019ஆம் ஆண்டில் கத்தோலிக்க மற்றும் பிற கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் பிற இடங்களிலும் நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டும் காயமுற்றும் அப்பாவி வழிபாட்டாளர்கள் மீது ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்பு தாக்குதல்கள் நடத்தப்பட்டதன் 6வது ஆண்டு நிறைவை குறிக்கிறது.
இது தொடர்பில் இருந்த மிருகத்தனமான தாக்குதல் குறித்து சுயாதீன மற்றும் பாரபட்சமற்ற விசாரணையை உறுதி செய்ய தற்போதைய அரசாங்கத்தால் சில நேர்மறையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இதுவரை மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளை நாங்கள் பாராட்டுகிறோம். அதே சமயம் அவசர மற்றும் நீதியின் அடிப்படையில் விசாரணைகளின் இறுதி நோக்கம் குற்றவாளிகள் யார், கொடூரமான செயலுக்கு உதவியவர்கள் யார் என்பதை கண்டறிவதாக இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.